ஒருவன் செல்வந்தனாய் இருப்பதால் அவனுக்கு வாழ்வு வந்து விடாது. அந்த செல்வம் அவனை காப்பாற்றாது. புனித சின்னப்பர் சொல்லுவது போலத்தான், ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கின்ற அனைத்து செல்வங்களையும் குப்பை என கருதினேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த குப்பையை தான் நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை நாம் தியானித்து பார்ப்போம். அவருடைய வேதனைகளை நாம் தியானித்து பார்ப்போம். அவருடைய வலிகளை நாம் தியானித்து பார்ப்போம். விரதம் இருப்பதனாலும் நம்மையே வருத்திக் கொள்வதனாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவருடைய மரணம் எதற்காக? அவருடைய பாடுகள் எதற்காக? அவருடைய வேதனை எதற்காக? எல்லாம் நமக்காக. இந்த வேதனைகளை நாம் நினைத்து பார்ப்போமானால் மீண்டுமாக நாம் தவறு செய்ய மாட்டோம், பாவத்தில் உழல மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய துன்பங்களும் நம்முடைய பாடுகள் நம்முடைய பாவங்களும் தான் அவரை சிலுவை சாவுக்கு உயர்த்தியது, சிலுவை சாவுக்கு தன்னை கையளிக்க வைத்தது. அதனால் இயேசு மீண்டுமாக உயிர்த்தெழுந்து விட்டார், நமக்காக ஒரு முறை எழுந்து விட்டார். இவர் நம்முடைய தலைமை குரு. இந்த தலைமை குரு பலி செலுத்த வேண்டியவர், ஆனால் தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார். ஒரு முறை அவர் செய்த இந்த ஒப்பற்ற தியாகம் உலகில் இருக்கின்ற அத்தனை பாவங்களையும் கழுவியது. அதனால் இனிவரும் காலங்களிலே மீண்டுமாக அந்த பாவத்தை செய்யாதவாறு நம்மை பார்த்துக் கொள்வோம். இந்த பாஸ்காவில இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வோம். எப்படி மெழுகுத்திரியை ஏந்தி நம்முடைய திருமுழுக்கை புதுப்பித்துக் கொள்கிறோமோ, இயேசு கிறிஸ்து என்னிலே இருக்கிறார் என்பதை மீண்டும் அறிக்கையிடுகிறோமோ, அதை வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கான வழியை நாம் தேடுவோம். இன்று மட்டும் இதை செய்துவிட்டு நாளை மறந்து விடுவதல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு பாஸ்கா தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு புனித வெள்ளி தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு புனித வியாழன் தான். இயேசுவோடு நாம் நடப்போமானால் எல்லா நாளும் அவருக்குரிய நாளை. நாம் துன்பங்கள் செய்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு புனித வெள்ளி வருகிறது. நாம் உதவி செய்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு புனித வியாழன் வருகிறது. நாம் இறைவனை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு குற்றங்கள் குறைகள் பாவங்கள் செய்யாமல் இறைவனோடு இணைந்து நாம் வாழ்கின்ற பொழுது மீண்டுமாக ஒரு பாஸ்கா இரவை நாம் கொண்டாடுகிறோம். அதனால் முடிந்தவரை இறைவனுக்குரிய மக்களாக நாம் வாழ்வோம். ஏனென்றால் இந்த பாஸ்கா கடந்துவிடும். பாஸ்கா என்பது கடந்து போவது, இந்த பாஸ்காவும் கடந்துவிடும். ஆனால் இயேசு நிலையானவர், மெய்யானவர், மாறாதவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவர் போலவே இருக்க வேண்டும். அதனால் நாமும் இந்த நாளை கடத்திவிடக் கூடாது. இறைவனுக்குரிய மக்களாக அவரோடு வாழ வேண்டிய ஆசிரியை கேட்டுதான் மன்றாட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இயேசு வெற்றி கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.